குருப்யோ நமஹ நமோ நமஹ. பதஞ்சலி அஷ்டாங்க யோகா பகிர்வு 6. யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சாம் மலம் ஷரீரஸ்ய ச வைத்யகேன யோபாக்கரோத்தம் பிரபரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிராணதோஸ்மி. ஆபாஹு புருஷாக்காரம் சங்கு சக்ராசிதாரிணம் சகஸ்ரசிரஷம் ஸ்வேதம் பிரணமாமி பதஞ்சலிம். ஸ்ரீமதே அனந்தாய நாகராஜாய நமோ நமஹ. வணக்கம். போன பகிர்வில் நம்ம முதல் பாதத்தில் 2வது சூத்திரத்தை பார்த்தோம். என்ன சூத்திரம்? யோகஷ் சித்த விருத்தி நிரோதா. யோகா என்றால் எண்ணங்களை நெறிப்படுத்துதல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ 2வது சூத்திரம் மீன்ஸ் முதல் பாதம் 3வது சூத்திரம் என்னன்னா, ததா திரஷ்டுஹு சொரூபே அவஸ்தானம். இதில் எத்தனை வேர்டு இருக்கு? ததா 1, திரஷ்டுஹு 2, சொரூபே 3, அவஸ்தானம் 4. இதில் நம்ம ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கணும் டு கெட் த கம்ப்ளீட் மீனிங். என்ன? ததா திரஷ்டு சொரூபே அவஸ்தானம் பவதி. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்பொழுது அந்த புருஷன், அந்த சீயர் இருக்கா இல்லையா, தன்னுடைய சொரூபத்தில் நிலை பெறுவான், நிலை பெற்று இருப்பான். அப்பொழுது என்றால் எப்பொழுது? யோக சித்த விருத்தி நிரோதக. அதோட கனெக்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? இதுக்கு பேர் அனுவிருத்தின்னு பேர். முன்னாளோட சூத்திரத்தை இதை கனெக்ட் பண்ணணும். எப்பொழுது? எண்ணங்கள் இல்லாத நிலையில், நிரோதமான எண்ணங்கள் நிரோதமான நிலையில் சீயர் இந்த புருஷன் தன் சொரூபத்தில் நிலை பெற்று இருப்பான். இதுதான் அர்த்தம். இதுதான் இந்த சூத்திரம். இவ்வளோதான். இப்படி எடுத்தாலும் இந்த சூத்திரத்தை முடிச்சிடலாம். 3 நிமிஷத்தில் ஒரு சூத்திரத்தை முடிச்சிடலாம். அப்படி இல்லை, நம்ம நிறைய பாஷ்யத்தை பார்த்து நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இதை நல்லா மனசுக்குள்ளே ஏற்ற போகிறோம். அப்புறம் நம்முடைய நடைமுறைக்கு யூஸ் பண்ண போகிறோம். எப்படி? எக்ஸாம்பிள் என்ன? ஒரு ஸ்படிகலிங்கம் இருக்குது. அதோட தன்மை என்னது? நல்ல ஸ்படிகலிங்கம் பியூராக இருக்கும். படிகலிங்கம் போல் இருக்குது அப்படின்பா இல்லை? அது பக்கத்தில் ஒரு செம்பருத்தி பூவை வைக்கிறீங்க. அப்போ அந்த ஸ்படிகலிங்கம் எப்படி தெரியும்? சிவப்பாக தெரியும். அது சிவப்பு இல்லை, ஆனால் சிவப்பாக தெரியும். அதே மாதிரி இந்த புருஷன் இருக்கான் இல்லையா, அந்த விருத்திகள் எண்ணங்கள் இருக்கும்போது அந்த விருத்திகளோடு ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அந்த எண்ணங்கள் கவலையான இருந்தால் நான் கவலைப்படுகிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் பெருமனாக இருக்கிறேன், நான் ஒல்லியாக இருக்கிறேன், நான் கட்டையாக இருக்கிறேன், நான் குட்டையாக இருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமும் கவலையும் மாறி மாறி. இதுக்கு பேர் சம்சாரங்கள். இந்த சம்சாரத்தில் மாட்டின்னு முழிப்பான். சரியா? இதை எப்போ அந்த ஸ்வரூபத்தில் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? விருத்தி நிரோதம் பண்ணணும். விருத்தி எப்படி பண்ணுறது? ப்ராக்டிஸ் பண்ண தான் முடியும். இன்னொரு உதாரணம், இதெல்லாம் நான் கமெண்ட்ரிலேருந்து எடுத்திருக்கேன். அந்த உதாரணங்கள்லாம் உங்களுக்கு ஒரு விருத்தி மட்டும் பார்த்து அது மீனிங் வேர்டு பை வேர்டு மீனிங்கில் கிடைக்காது. இது கமெண்ட்ரியில் படித்தா கிடைக்கும். அது நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை. அது நான் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வசதியாக இருக்கும். இன்னொரு கமெண்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சூரியன் இருக்குது, அது குடத்தில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணிக்குள்ளே அது பிரதிபலிக்கிறது. இப்போ இந்த குடத்தோட தண்ணி போயிடுது, இல்லை கீழே கொட்டிட்டோம்னா பிரதிபலிப்பு இருக்குமா? இருக்காது. அதுக்காண்டி சூரியன் இல்லாமல் போயிருமா? சூரியன் இருக்கும். அந்த குட தண்ணி ஆடிண்டே இருக்குது. அப்போ அந்த பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்? ஆடுற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையான சூரியன் ஆடுமா? ஆடாது. அதை மாதிரி தான் விருத்திகள் ஐடென்டிஃபை, புருஷனோட ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த புருஷனும் விருத்தியோட சுபாவத்துக்குன்னா மாறி தெரியவானா உண்மையாலே மாறலை. இங்கே பாருங்கோ, இந்த பதஞ்சலி ஒரு பெரிய ஆள். இதான் சொன்னேன், கிரேட்டஸ்ட் புக் இன் சைக்காலஜி. நிறைய நடைமுறைக்கு யூஸ் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது. நம்ம யாரையும் செத்து போயாச்சுன்னா சுடுகாட்டுக்கு போகும்போது அந்த செத்து போனவங்களோட பையனோ யாரோ காரியம் பண்ணுறவா ஒரு பானையை தோளில் வச்சுட்டு அந்த பானையை உடைப்பான். இந்த உடைச்சோன்னே அந்த பானைக்குள்ளே தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வெளியில் வந்துடும். இதே தான் தாத்பரியம். இதுதான் என்னன்னாக்க, அந்த தண்ணியில் எப்படி இங்கே சொன்னோம், பானையில் தண்ணி இருந்தால் தான் அதில் பிரதிபலிப்பு தெரியும். அதை மாதிரி ஆனால் சூரியனுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்காது. அந்த மாதிரி நம்மளுடைய சொரூபம் ஆத்மா, கான்ஷியஸ்னஸ், அந்த மனசுங்கிற தண்ணிங்கிறது என்னது? மனசு. பானைங்கிறது என்னது? உடம்பு.
அந்த பானையில் ஓட்டைனா என்னது, பானை உடம்புல ஏதோ ப்ராப்ளம், அந்த உடம்பு செத்து போயிடுது. அப்போ அந்த செத்து போகும்போது என்ன ஆகிடுது, அந்த தண்ணி வெளியில் போயிடுறது, அப்போ மனசு வெளியில் போயிடுறது. இப்போ மனசு வெளியில் போகும்போது அதில் பிரதிபலிப்பு இருக்குமா, இருக்காது. அந்த பிரதிபலிப்பு தான் ஜீவன். ஜீவன் இல்லை, உயிர் போய் விட்டது, செத்து போய் விட்டார். ஆனால் செத்து போயிட்டாலும் அவரோட சொரூபம் போகுமா, அது சூரியன் மாதிரி. அது வந்து பிம்பம் போகுமா, பிம்பம் எப்போதுமே இருக்கும். அதனால் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. இந்த நான் இண்டிவிஜுவல் செல்ஃப் தான் அழிகிறானே தவிர ஆத்மா அழிவதில்லை. இதெல்லாம் புரிஞ்சுட்டால் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் கிடச்சி இதில் ஒரு பயம் போகும். எனக்கு எப்போதுமே நான் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை, நான் அழிவற்றவன்கிற எண்ணம் கிடைக்கிறதில்ல. இந்த சூத்திரத்துலேருந்து இருக்குது. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த அபியாசத்தினால இது நம்மளுக்கு நிலை பெறும். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள், இந்த இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ கமெண்ட்ரியில் போட்டிருக்கார், நல்லா இருக்கு. இந்த மாதிரி கமெண்ட்ரி படிக்கும்போது நான் நிறைய கற்றுக்கிறேன். உங்களுக்கு நன்றி. நல்ல விஷயத்தில் டைம் போகிறது. நீங்கள் முகத்தில் கண்ணாடியை பார்க்குறீங்க, சரி அந்த கண்ணாடியை எடுத்துட்டோம்னா முகம் போயிருமா, போகாதில்ல. அதை மறுத்தங்க. விருத்திகள் இல்லைனாக்கா புருஷன் போயிடுவாங்கிறது போகவே மாட்டான், இருப்பான். விஞ்ஞான பிக்ஷு, நல்ல கமெண்டேட்டர். அவர் வந்து சாங்கியா, யோகா அண்ட் அத்வைத வேதாந்த மூணையும் சேர்த்து நம்ம இன்ட்ரோடக்டரி செஷனில் பார்த்துருக்கோம். நான் சொல்லியிருக்கேன், பாருங்கள், திரும்ப பாருங்கள். எல்லாத்தையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுவார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விருத்தி இல்லாத போது 3 பாசிபிலிட்டிஸ், ஹைபாத்திசைஸ் கொடுக்குறாரு. என்னன்னாக்கா, ஒன்று வந்து புருஷன் தன்னோட சொரூபத்தில் இருப்பான். ரெண்டாவது வந்து புருஷன் அன்கான்ஷியஸ் ஆகிடுவான். ஹைபாத்திசிஸ் எப்படி, ஒரு மரக்கட்டை மேலே இருப்பான், அசையாமல் இருப்பான். ஏன்னா அசைஞ்சா தானே விஷயம் இருக்குதுன்னு தெரியும். எண்ணங்கள் இருந்தால் தானே ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணால் தானே ஒருத்தர் இருக்கானா இல்லையான்னு தெரியும். இல்லைனாக்கா உட்டு மாதிரி இருப்பான். மூணாவது வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் புருஷனே இருக்க மாட்டான். எப்படி, ஒரு விளக்கு வந்து ஒரு திரியை வச்சு விளக்கேற்றுறோம், அந்த திரி ஃபுல்லாக காலியாக எடுத்துனா விளக்கு அணைஞ்சிடும் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் போயிடுவான். ஆனால் உண்மை என்னது, சொரூபத்தில் இருக்கிறது. புரிஞ்சுதா? இது வந்து நம்ம வந்து சூத்திரம் 3ஆவது சூத்திரம். நல்லா என்ஜாய் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், என்ஜாய் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் அனுபவிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுட்டு என்ஜாய் பண்ணி நிறைய பேருக்கு அனுப்பி கொடுங்கோ, நிறைய பேருக்கு யூஸ் ஆகட்டும். இப்போ அடுத்தாப்பில் முதல் பாதம் 4ஆவது சூத்திரம் என்ன, விருத்தி சாரூபியம் இத்தரத்திர. விருத்தி சாரூபியங்கிறது ஒரு சமஸ்த பதம், இத்தரத்திரங்கிற ஒரு வேர்டு. ஸோ 2 வேர்டு தான் இருக்குது. இங்கேயும் நம்மளுக்கு வந்து வேர்டு சப்ளை பண்ணணும். என்னெல்லாம் வேர்டு சப்ளை பண்ணணும் பார்ப்போம். இப்போ விருத்தி சாரூபியம் சமஸ்த பதம்னா அதுக்கு எக்ஸ்பிளனேட்டரி சென்டென்ஸ் என்ன, விருத்திபிகி சாரூபியம், விருத்தியுடன் ஐடென்டிஃபை பண்ணுதல், அது ஒரு வேர்டு. இது வந்து திருத்தியா தத்புருஷ சமாசம்னு பேர். சரியா? ஸோ இதை இந்த வேர்டு இங்கே என்னெல்லாம் வேர்டு சப்ளை பண்ணணும், திரஷ்டுஹு பவதி, இந்த 2ஐயும் ஆட் பண்ணணும். இதெல்லாம் முன்னாலேருந்து அனுவர்த்தி, முன்னாலேருந்து உள்ளதுலேருந்து கேரி ஃபார்வர்டு பண்ணிக்கணும். எப்படி, இத்தரத்திர மற்ற சமயங்கள்னால் என்ன, அது சொல்கிறேன். மற்ற சமயங்கள்னால் என்னது, அந்த நிரோதம் இல்லாத எண்ணங்களை நிறுத்தாத சமயங்களில், எண்ணங்களை நீக்காத சமயங்களில், அப்படின்னா எண்ணங்கள் உள்ள சமயங்களில் திரஷ்டுஹு நம்ம சப்ளை பண்ணிக்கணும். அந்த புருஷன் வந்து விருத்தி சாரூபியம் பவதி, அந்த எண்ணங்களோட ஐடென்டிஃபை பண்ணி விடுவான். அப்போ எண்ணங்களோட ஐடென்டிஃபை பண்ண என்ன ப்ராப்ளம், அந்த கவலையான எண்ணங்கள் வரும்போது நான் கவலைப்படுகிறேன், சந்தோஷமாக இருக்கும்போது நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டுருவான். சரியா? ஸோ இங்கே வாசஸ்பதி மித்ரா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அனாலஜி கொடுக்குறாரு. ஒரு கண்ணாடி அழுக்காக இருக்குது, அதில் முகத்தை பார்க்குறது, முகம் அழுக்கான மாதிரி தெரியும் இல்லை, அதை மாதிரி விருத்தியோடு ஐடென்டிஃபை பண்ண அந்த விருத்திக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமோ துக்கமோ இருக்கும். இந்த போஜராஜாங்கிறவர் இன்னொரு கமெண்ட்ரி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தண்ணி வாட்டர் பாடி இருக்குது, அந்த வாட்டர் பாடி வந்து அலைய போய் ரிப்பிள்ஸ் நிறைய இருக்குது, மேலே எங்கேயும் அலைய பாய்கின்னு இருக்குது, அதில் மூன் தெரிகிறது. அந்த மூன் எப்படி தெரியும், அலை பாய்ஞ்ச மாதிரி தெரியும் இல்லை, ஆனால் ஒரிஜினல் மூன் அதில் வந்து எதாவது சேஞ்ச் இருக்குமா, இருக்காது. ஆனால் இந்த ரிஃப்ளெக்டட் இருக்குல்ல, அப்போ இந்த விருத்திகளோடு சேர்ந்து இருக்கும்போது நம்ம விருத்திக்கு தன்மை மாதிரி நம்மளும் மாறின மாதிரி தெரிவோம். ஸோ புருஷன் எப்போதுமே பியூராக தான் இருப்பான், அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது அதை மாதிரி தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா அவங்களுக்கு புரியும். நம்ம சினிமாக்கெல்லாம் போயிருக்கோம் நிறைய, இதெல்லாம் இதை மாதிரி எக்ஸாம்பிள் தான் நான் கொடுக்குறேன். அந்த ஃபிலிம் எக்ஸாம்பிள்லாம் கொடுப்பேன்னு முன்னாலே சொல்லியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம் ரியல் லைஃப்பில். சினிமா போகும்போது என்ன செய்வோம், சில சமயம் உள்ளே ஆழ்ந்து போயிடுவோம். புக்கு படிக்கும்போது கூட ஆகிருக்கும், உள்ளே ஆழ்ந்து போய், அதுவும் அந்த சிவாஜி கணேசன் படம்லாம் பார்க்கும்போது அவள் வீட்டில் தங்கச்சியோ யாரோ இறந்து போய்ட்டுன்னு அவன் அழுவான், தங்கச்சின்னு அழும்போது நம்மளும் சேர்ந்து அழுதுன்னு இருப்போம்.
ஐடென்டிஃபை பண்ணிவிடுறோம் அந்த படத்தோட. விருத்தி சாரூபியம் இத்திரத்ரா. ஸோ இனிமேல் இந்த மாதிரி அழும்போது யாரையும் அழுதா என்ன சொல்லணும்? விருத்தி சாரூபியம் இத்திரத்ரா அப்படின்னா அந்த சூத்திரத்தை நான் வச்சுக்கலாம். அப்போ என்ன செய்யணும்? அந்த ப்ரொஜெக்டர் லைட்டாக அணைச்சிடணும். அணைச்சா என்ன ஆகும்? ஸ்க்ரீன் மட்டும் தான் தெரியும். அப்போ தெரிஞ்சிடும் அந்த ஸ்க்ரீனுக்கு ஒன்றும் ஆகலாப்பா, அந்த சொரூபத்துக்கு ஒன்றும் ஆகலை, அந்த விருத்தி என் மேலே ஏற்றி வச்சு பார்க்குறதுனால தான் எனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னாக்க, மனசில் தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பிரதிபலிக்கிறது, அதே மனசில் தான் கான்ஷியஸ்னஸும் பிரதிபலிக்கிறது. ரெண்டும் ஒரே இடத்துல பிரதிபலிக்கிறதுனால அந்த சூப்பர் இம்போசிஷன் ஒன்னோட குணத்தை இன்னொன்று இதில் தெரிகிற மாதிரி. எப்படி அந்த சோப்பு ஐபிஸ்கஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த ஸ்படிகத்தை வந்து சோப்பாக காட்டுறதோ அதை மாதிரி தெரிகிறது. இப்படிதான். ஸோ இந்த 2 சூத்திரமும் இன்றைக்கி பார்த்துட்டோம். நம்ம இனிமேல் அடுத்தாப்பில் கண்டினியூஸ் பண்ணலாம். முள்ள போகலாம். குருப்யோ நமஹ, நமோ நமஹ.